அன்பார்ந்த தினஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தினஜோதிடம் தினமும் கேட்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். மேஷம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபட சிரமங்கள் நீங்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாகும். வழக்கு சாதகமாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். திடீர் செலவுகளும் ஏற்படும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்படும். புதுச் சொத்துக்கள் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீர்கள். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகரை வழிபடுவது நன்மைகளை அதிகரிக்கும். பல வகைகளிலும் அனுகூலமான நாள். பாகப்பிரிவினைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். சக வியாபாரிகளிடம் இணக்கமாக நடந்து கொள்ளவும். வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வீட்டினை விரிவுபடுத்த வங்கிக்கடன் உதவி கிடைக்கும். நண்பர்கள் வகையில் திடீர் ஆதாயம் கிடைக்கக்கூடும். பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள். வீட்டில் குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். பணம் கையில் சரளமாக புழங்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்று துர்க்கை வழிபாடு அளவற்ற மகிழ்ச்சியை தரும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். எதிர் வீட்டுக்காரருடன் இருந்த சச்சரவு விலகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும். மாலையில் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். சகோதர வகையில் எதிர்பாராத சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். விடோட்கள் அறிமுகமாவார்கள். பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தங்க ஆபரணங்கள் அதிகம் வாங்குவீர்கள். அயல்நாட்டிலிருப்பவர்கள் உதவுவார்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கடகம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள். பண விஷயத்தில சிக்கனமாக இருங்கள். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியும் உற்சாகமும் தருவதாக இருக்கும். மற்றவர்களுக்காக வீடுமனை அடமான விஷயத்தில் கையொப்பமிட வேண்டாம். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். சகோதரிகள் மிகவும் உதவியாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சங்கடங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளுக்கு வாய்ப்பு உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று வேங்கடேச பெருமாளை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். வீட்டிற்கு அழகு சேர்க்க கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள். சக வியாபாரிகளால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும். திட்டமிடாத செலவுகளை போராடி சமாளிப்பீர்கள். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் அமைதி நிலவும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். வாழ்க்கை துணைவழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வப் பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சிவபெருமானை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். மாலையில் குடும்பப் பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கிய முடிவு எடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தினர் தொடர்புகள் நன்றாக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணைவழி உறவுகளிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். பிள்ளைகளின் பிடிவாதப் போக்கு மாறும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். கலைப் போட்டிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். படிப்பில் ஆர்வம் பிறக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதைத் தவிர்க்கவும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகளை ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று மகாலட்சுமியை வழிபட பல வகைகளிலும் அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். வியாபாரிகளின் விற்பனை பொருட்கள் நல்ல லாபத்தை காணலாம். வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும். செல்வாக்கு கூடும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கப் பெறலாம். தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. பூர்வீகச் சொத்து பராமரிப்புச் செலவுகள் அதிகரிக்கும். விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணைவழி உறவுகளால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருப்பதுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். மின்சார சாதனங்கள் வாங்குவீர்கள். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். பணம் கையில் சரளமாக புழங்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று ஆஞ்சநேயரை வழிபட புதிய முயற்சிகள் சாதகமாகும். சுறுசுறுப்பாகச் செயல்படுவீர்கள். ஷேர் மூலமாக பணம் வரும். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். மகளுக்கு திருமணம் கூடி வரும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் குடும்பப் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு எடுக்கவும். சகோதரர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. புதிய வாகனத்தை வாங்க பழைய வாகனத்தை விற்றுவிடுவீர்கள். பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்கள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மகரம் ராசி அன்பர்களே, இன்று அம்பிகையை வழிபட அல்லல்கள் நீங்கும். அனுகூலமான நாள். பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். இளைய சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதைத் தவிர்க்கவும். வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. உடல்நலனில் கவனம் தேவை. மனக்குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் மிகவும் கவனம் தேவை. உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். பொறுமையாக இருப்பது அவசியம். புதிய முயற்சிகளை எடுக்காமல் இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண விவகாரத்தில் கவனமாக இருக்கவும்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் செலவுகள் ஏற்படும். கும்பம் ராசி அன்பர்களே, இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகும். சிந்தித்துச் செயல்பட வேண்டிய நாள். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். உங்கள் உறவினர் மற்றும் மனைவி வழி உறவினர்களைக் கூறி சண்டையிட்டுக் கொண்டிருக்காதீர்கள். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள். அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியில் செல்வதை தவிர்க்கவும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். மகனுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். மீனம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகரை வழிபட சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும். வாழ்க்கைத் துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரும். பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இளைய சகோதரரால் சங்கடங்கள் ஏற்படும். செலவுகள் அதிகரிப்பதால் சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடும். கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்த உறவினர்கள் வலிய வந்து பேசுவார்கள். வாழ்க்கைத் துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். எதிர்பார்த்த விலைக்கு பழைய மனையை விற்று புது இடம் அல்லது புது வீடு வாங்குவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் ஆதாயம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.